அரசியல் பேசாத பிஜேபி பேசுறத, அதிமுக பேசுறத, திமுக பேசுறது, வேற யாரும் பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குல்ல? இதான் மத்திய அமைச்சர் சொல்றார், மக்களின் கருத்தை கேட்டுத்தான் நாங்கள் முடிவெடுப்போம். புதுசா என்ன கருத்து கேட்கிற? 90 நாளா உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு. இதை விட என்ன கருத்து கேட்ப? சாதாரண குடிநீரின் அந்த திடப்பொருள் அளவு 500 மில்லிகிராம் தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணீரினுடைய திடப்பொருள் அளவு 1445 மில்லிகிராம் இருக்கு. இது பயன்படுத்தவே கூடாது. இந்த தண்ணீர் நாசமாயிருச்சு, அவ்வளவுதான். இது காவிரி படுகையில ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு எடுக்க வர, அதை போற கங்கை படுகையில இருக்கு, ஏன் எடுக்கல? பதில் என்ன வச்சிருக்க? காவிரி படுகையில ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு எடுக்க வர, அதை போற கங்கை படுகையில இருக்கு, ஏன் எடுக்கல? பதில் என்ன வச்சிருக்க? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே 25 விழுக்காடு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்கிற மாநிலம் குஜராத். ஏன் அங்க எடுக்கல? ஏன் எடுக்கல? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா நடக்குதுன்னா, தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும். இத்தனை ஆண்டுகளில் தமிழனுக்கென்று இந்த இனம் சார்ந்தவன், இங்கே கூடியிருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒருவன் தலைமையேற்று நிக்காதான் காரணம். வந்தமானவன் நாட்டை கொடுத்துட்டு நாம இங்க தெருவில் நின்று முச்சந்தி நின்று அழுதுகிட்டு இருக்கோம். மலையாளத்துல கேரளாவில் அணு உலை கொண்டு வரான். கேரளாவில் இங்க திறங்க என்று சொல்ற காங்கிரஸ், இங்க திறங்க என்று சொல்ற கம்யூனிஸ்ட் அங்க கூட அது எடுத்துட்டு போன்ட்டான். அதுக்கு அவன் சொல்றான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியம், தூக்கிட்டு போன்றான். ஏன் கேரளாவில் அணு உலை இல்ல? ஏன் கேரளாவில் ஹைட்ரோ கார்பன் இல்ல? ஏன் கேரளாவில் மீத்தேன் இல்ல? இல்ல ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான். இங்கேயே எல்லாம் இருக்கு. 50 ஆண்டுகளா நமக்கு மத்தவனே அப்பனா இருந்திருக்கான். அதான் பிரச்சனை இங்க. இவனுக்கு எங்க ஆத்தா சாகிறதோ, எங்க அப்பா சாகிறதோ, எங்க அக்கா தாலி இருக்கிறதோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு கமிஷன், புரோக்கர்கள், தரகர்கள். எவன் வந்தாலும் எனக்கு எவ்வளவு 100 கோடியா கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போ, எனக்கு 500 கோடியா கையெழுத்து போட்டு எடுத்துக்க. யார் அப்பம்ட்டு சொத்து? யார் நிலம்? யார் நிலம்? நாங்களும் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, இந்நேரம் முடிச்சிருப்பாங்க, பாதி நாட்டை முடிச்சிருப்பாங்க. எங்க போனாலும் எதிர்த்து நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அவங்க சொல்றது, என்ன பண்ணாலும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு. நாங்க எதிர்க்கிற மாதிரியே நீங்க எல்லாத்தையும் பண்ணா நாங்க என்ன பண்றது? எதையாவது ஒண்ணு நல்லது பண்ணணும்ல, நல்லது பண்ணணும்ல. மத்திய அமைச்சர் சொல்றார், மக்களின் கருத்தை கேட்டுத்தான் நாங்கள் முடிவெடுப்போம். புதுசா என்ன கருத்து கேட்கிற? 90 நாளா உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு. இதை விட என்ன கருத்து கேட்ப? எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேண்டாம்ட்டான், நீ வீடு வீடுக்கு வந்து கருத்து கேட்க போறியா? என்ன கருத்து கணிப்பு? என்னது? ஒன்றை என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள் தெரிந்து கொள்ளணும். இவன் என்ன சொல்றான்? வளர்ச்சின்னு எதை காட்டுறான்னு பாருங்க. எரிவாயு எடுக்கிறது. மக்களை எல்லாம் கொண்டுட்டு எரிவாயு எடுத்து என்ன பண்ண போற? எங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு எரிவாயு பயன்பட போகுது. எதுக்கு எரிவாயு? விவசாயம் செய்ய முடியாது, நாங்க நிலத்தை விட்டு வெளியேறிட்டோம், எல்லாரும் செத்துட்டு இந்த வாயு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? எரிவாயு இல்லைன்னா எப்படி சமைக்கிறது அப்படின்னு. எரிவாயு எடுத்துக்கிட்டா எதை சமைக்கிறது? எதை சமைக்கிறது? ஏன்னா என் நிலம் நாசமா போச்சு, என் காற்று நஞ்சாகி போச்சு, என் நீர் நஞ்சாகி போச்சு. நாங்க எப்படா வாழ்றது? எப்படி வாழ்றது? எப்படி வாழ்றது? அரசியல் பேசாத பிஜேபி பேசுறத, அதிமுக பேசுறத, திமுக பேசுறது, வேற யாரும் பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம். எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குல்ல? இதான் நாங்க ஆகாத பய மக்கள், ஒண்ணும் தெரியல, ஒரு வக்கற்ற பய மக்கள் நின்று போராட்டி இருக்கான். எங்க அப்பா செத்துட்டாருன்னு கொலை பண்ணவனும் கூட உட்காந்து அழுதிட்டு, ஏய் கையெழுத்து போட்டவனும் அழுகிறான், கமிஷன் வாங்கிட்டு படுத்தவனும் அழுகிறான். ஏய் என்னடா உங்க கணக்கு? உங்க கணக்கு என்ன? எங்களை ஒரு முட்டாப்பையை கூட்டம்னே முடிவு நீங்க நீதான கையெழுத்து போட்ட, அப்புறம் நீங்க தெரியாம போட்டாங்க. என்ன அரசியல் பேசாதீர்கள். எல்லா முடிதிருத்தகத்திலையும், எல்லா தேநீர் கடையிலையும் தயவு செய்து அரசியல் பேசாதீன்னு எழுதி வைக்குது. என்னைக்கு தயவு செய்து இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதி போடுகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும். அரசியல் இல்லாம ஒண்ணு இல்ல, அதை விளங்கி கொள்ளணும்.
மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய அரசியல். இப்ப இந்தியா முழுமைங்க வந்துருப்பான். நெடுவாசலவு என்னத்தை கிளப்பி விட போறாங்களோ தெரியலவங்க. என்ன என்ன கேக்குறாங்க? அடுத்த கட்டம் ஒரே கட்டம் தான், மூடிடு, முடிச்சிருவான். அடுத்த கட்டம் இது என்ன ரெண்டாவது பாதின பாகுபலி படமா? அடுத்த கட்டத்துல பாத்துக்கிறதுக்கு ஒரே கட்டம் தான், முடிச்சிடு அப்படின்னு. எங்க ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க? முடியும் வரை போராடு. அப்படின்னா உன்னால முடிகிற வரைக்கும் இல்ல, நீ நினைத்தது முடியும் வரை தொடர்ச்சியாக போராடு. அதான் போராட்டம். எல்லாரும் என்ன கேட்பாங்க, தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் ஏன் அப்படின்னு. இதுக்குத்தான் சொல்றோம், இதுக்குத்தான் சொல்றோம். எங்கிட்ட முதலமைச்சர்னா படாய் பறிச்சுக்கிட்டு சிங்கள ஆட்டம் காட்டுவானா? நான் முதலமைச்சர்னா மொத்த பேரையும் வெளியில விடலைன்னா இங்க 500 சிங்கள ஏன் சிறையில் இருப்பேன். எப்படி இருக்கு? லேபரட்டரி கமான் கமான் உட்காருப்பா, சித்தம். என்னப்பா உனக்கு? ஹைட்ரோ கார்பன். கிளம்புடா, வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கடா. உன் ஊர்ல இருக்கான்லடா, அங்கேயே தோன்றாம. நாங்களும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம், மீத்தேன் எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்? சிங்கப்பூர்னு ஒரு சின்ன நாடு மக்கிய மர கழிவுல இருக்கான் ஹைட்ரோ கார்பன். இத்தனையோண்டு நாடு. நான் எடுப்பேன், ஆட்சிக்கு வரும்போது நாங்க எடுப்போம். எங்க எடுப்போம்? எங்க ஆடு மாடு போடுற புழுக்க சாணி மக்கி போற இளதலையில இயற்கை உர பண்ணை ஆரம்பிப்பேன். அந்த பண்ணையிலிருந்து உலகத்துக்கே சப்ளை பண்ற அளவுக்கு நான் எடுப்பேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனும். என் நிலத்துக்கு என் தாய்க்கு எந்த பங்கும் வராம. அப்படியா அப்படியா கல்குவாரின்னு மலையை குடையிறது, மரத்தை வெட்டுறது, மண் அள்ளுறது. ஒரு தலைமுறை மிக கவனமாக மிக நுட்பமாக தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு வருது. இவங்க எல்லாம் ஏமாற்ற முடியாது. எங்களையும் விட வீரியமான ஒரு தலைமுறை வளர்ந்து வருது. இந்த உட்கார்ந்துருக்கேன் பாரு, போன தடவை நான் வரும்போது என்னை சந்திக்க முடியல, பள்ளிக்கூடம் போயிட்டான். இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான்? நாங்க வர்ற வரைக்கும் அண்ணன் பேச விட்டுறாதீன்னு இருக்கான். அதுக்குதான் நான் கடைசியா பேசுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் என் ஆத்தாளப்பனுக்கு பேச வரல, என் தம்பி தங்கச்சிக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஆளுக தான், நாங்க சின்ன ஆளுக, காயமும் கரமும் பெருசு. நிறைய அடி வாங்கியிருக்கோம். 5000 ஆண்டுகளை வாங்கின அடி இன்னைக்கு நேத்து வாங்கல. அதை நல்லா கவனிச்சுக்கணும். தண்ணீர் எப்பவும் மேல் நோக்கி வேகமா பாயிருது இல்ல, கீழ் நோக்கி விழும்போதான் எழுச்சியா பாயுது. அது மாதிரி நான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உதயசூரியன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க கை மாறாது, காசு வாங்கிட்டு போட்டவங்க கை மறுபடியும் மாறாது. ஆனால் நாளை வெள்ளை தாள் போல வர்றான் என் தம்பி தங்கச்சி, அவன் தான் இதுக்கு சரியா வருவான். அவன் தான் வருவான். நான் பதர்களுக்குள் நெல்மணியை தேட வரல, நானே உழுது நானே விதைச்சு நானே வளர்த்து அறுக்க போறேன். இன்னைக்கு தண்ணி நஞ்சா போய் கிடக்கு. இதை குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, வேளாண்மை செய்ய முடியாது. இதை பாக்குறீங்க. இப்படி குளிக்க விட்டா பாருங்க எப்படி போடுதுன்னு. இந்த பாருங்க, ஒரு தொலைக்காட்சி வார்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, குபு குபு குபுக்குன்னு வெடிச்சு குழாயில வருது, வெள்ளல் நெருப்பும் புகையுமா வருது. நீங்க சொல்றான் ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போந்தா தானே அது பிரச்சனை இருக்காது. வருது, அவன் சொல்றான் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் நமக்கு தான். அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த தண்ணீரை பிடிச்சு அப்படியே காய வச்சுட்டீங்கன்னா சிமெண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம்ங்கிறாரு. ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த பாதிப்பும் வராது என்றால் என் நிலத்தின் நீர் இந்த நிறத்திற்கு வர காரணம் என்ன? என்ன காரணம்? சாதாரண குடிநீரின் அந்த திடப்பொருள் அளவு 500 மில்லிகிராம் தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணீரினுடைய திடப்பொருள் அளவு 1445 மில்லிகிராம் இருக்கு. இது பயன்படுத்தவே கூடாது. இந்த தண்ணீர் நாசமாயிருச்சு, அவ்வளவுதான். இது ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நமக்கு பெரிய மாளிகை கட்டி வைக்கல, வங்கியில கோடிக்கணக்கா பணம் போட்டு வைக்கல, விலை உயர்ந்த கார் வாங்கி வைக்கல. ஆனால் அவன் சுவாசிக்க நல்ல காற்றை விட்டுட்டு போனான், குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போனான், அவன் மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான், ஆறை அப்படியே வச்சுட்டு போனான், ஏரியை அப்படியே வச்சுட்டு போனான், குளத்தை அப்படியே வச்சுட்டு போனான், இந்த நிலத்தையும் வளத்தையும் கெடுக்காமல் வச்சுட்டு போனான். ஆனால் நாம் இனி வருகிற தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கோம் என்பதை சிந்திச்சு பார்த்தா பயமா இருக்கு. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார்,
வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அவர்களே ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை எழுதுவார்கள் என்று சொல்றார். அப்படி திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு வஞ்சித்து வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் நமக்கான வரலாற்றை படைக்கிற காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உரிமைக்குமாகவும் வாழ்வதற்காக போராட்டிருக்கோம். வாழ்க்கையில சிலருக்கு போராட்டம் இருக்கு, நமக்கு போராடுவதே வாழ்க்கையாக மாறி நிற்குது. இதைத்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் வலியுறுத்துகிறார். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது, விலகி நிற்க முடியாது என்கிற. அதனால இது ஏன் பிரச்சனை இல்லை, இது உங்க பிரச்சனை. நெடுவாசலுக்கு எனக்கு என்னப்பா இருக்கு, அப்படி விலகி நிற்க முடியாது. தமிழர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, தன் வீட்டு கூரை எரியாத வரை தண்ணி எடுத்துட்டு வர பழக்கம். எவனும் தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான், அவன் வீட்டு கூரை எரிஞ்சாதான் வருவான். எழுத்த விடதானே எரியுதுன்னு கதவை சாத்திட்டு படுப்பான், சாம்பலா தான் கீழே கிடப்பான். அந்த நிலை வருவதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்ளணும். கதிராமங்கலத்திற்கு வந்த கதி நமக்கு வந்து விடக்கூடாது. ரொம்ப பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளை சீமானும் அவன் தம்பிமார்களும் இந்த நாட்டில் இருக்கிற வரை நமக்கு தெரியாம நடந்துருச்சு, நமக்கு தெரியாம நடந்துருச்சு. கதிராமங்கலத்துல எல்லாம் 2000 போட்டேன், அப்ப நமக்கு ஒன்றும் தெரியல. இப்ப மூட வைக்கணும், அவ்வளவுதான். அணு உலைக்கெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டாங்க, தெரியல. நீங்க நம்பிக்கையோடுங்க, நம்மளை மீறி ஹைட்ரோ கார்பன்ல ஒரு தீப்பெட்டி குச்சியை கூட எடுத்துக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்ம போராட்டம் வெல்லும். ஆணும் பெண்ணும் இணைந்துதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்கிறார்கள். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த போராட்டத்தில் எந்த ஒரு போராட்டத்திலும் எந்த ஒரு இயக்கத்திலும் பெண்கள் பங்கேற்காது அந்த போராட்டம், அந்த புரட்சி வென்றதாக இல்லை. இந்த போராட்டம் இவ்வளவு காலம் நீடிச்சு இன்னும் உறுதியோடு நடப்பதற்கு காரணம் என் அருமை பெற்றோர்கள், என் தாய், என் தங்கை, என் அக்காமார்கள் பெரிய அளவில் பங்கேற்பதுதான் இந்த போராட்டத்தின் வீரியத்திற்கும் இவ்வளவு வீழ்ச்சாக இவ்வளவு காலம் தொடர்ந்து இந்த போராட்டம் வருவதற்கு காரணம். இதில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நான் ஒரு புரட்சிக்காரர்களாக, எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரின் மறு உருவமாக இவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நில்லுங்கள். உங்கள் உயிராக, உங்கள் நிழலாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தொடர்ந்து துணை நிற்போம் என்று கூறி இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.